நாம் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கனிமம் பொதுவாக சந்தைகளில் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச் சாதாரண ஒரு பொருள். கந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சல்ஃபர் சம்பந்தப்பட்ட ஒரு உலோகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கந்தகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய சித்த மருத்துவ முறையில் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவோம். கந்தகத்துடைய மிகச்சிறப்பான ஒரு குணம் என்னென்னா, இது சேரக்கூடிய மருந்துகளுடைய மருத்துவ குணத்தை 1000 மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட் சம்பந்தப்பட்ட மருந்து அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் புற்றுநோய் சிகிச்சையில் வரும்போது கந்தகம் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. சோரியாசிஸ் நோயுடைய சிகிச்சை வரும்போது கந்தகம் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கந்தகம் நேரடியாக உபயோகப்படுத்தும் போது விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால நேரடியாக மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் கிடையாது. சுத்தி செய்வாங்க. சுத்தம்ங்கிறதும் ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே செய்யலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கந்தக ஸ்பூனை ஒரு இரும்பு கரண்டியில் போட்டு லேசாக நெருப்பில் காட்டிங்கன்னா அது உருகி தண்ணி ஆயிரும். தண்ணி ஆன உடனே அதை ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு அந்த பாலில் அப்படியே கரைசலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பி அது வெள்ளையாயிரும். அதே ஒரு கட்டி ஆயிரும். அதை எடுத்து நல்லா வெயிலில் காய வைங்க, மீண்டும் அரைங்க, மீண்டும் உருக்குங்க, மீண்டும் பாலில் போடுங்க. இந்த மாதிரி 21 முறை பாலில் உருக்கி உருக்கி சாய்க்கின்ற கந்தகம் முழுமையாக சுத்தி அடைந்தது அப்படின்னு அர்த்தம். முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த பச்சை நிறம் அல்லது அடர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கந்தகம் அல்லது அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கந்தகம் 21 முறை சுற்றி நீங்கள் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெண்மை கலந்த பச்சை நிறத்தில் மாறி போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கந்தகத்துடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் அப்படின்னு பார்க்கும்போது இரத்த சுத்தி செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். இன்றைக்கு பெரும்பாலான நோய்கள், உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், தோல் நோய்கள், பால்வினை நோய்கள், அதே போல் HIV சம்பந்தப்பட்ட, எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள், இது எல்லாமே இரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதுவும் இன்றைக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், லெப்ரசி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் கூட குணப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நோய்கள். இந்த நோயை எவ்வாறு குணப்படுத்த முடியும்னா, இந்த மாதிரி சுத்தி செய்த கந்தகத்தை சரியான அளவு மருந்தாக தகுந்த உணவு கட்டுப்பாடுகளோடு பயன்படுத்தும் போது நல்ல வேகமாக குணமாகிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த கந்தகத்தை எடுத்து சுத்தி செய்துட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணிவிட்டு 250 மில்லிகிராம் அளவுக்கு தினசரி ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். எவ்வாறு எடுத்துக்கொள்ளணும் பார்த்தீங்கன்னா, தோல் நோய்கள், குறிப்பாக சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள், படை சம்பந்தப்பட்ட நோய்கள், தொடை இடுக்குகளில் அரிப்பு, பெண்களுக்கு மார்பகத்துக்கு கீழே அதே போல் தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு, அக்குள் பகுதிகளில் ஏற்படக்கூடிய கருமை நிறமான நிறமாற்றம் மற்றும் அரிப்பு, தலைப்பகுதிகளில் அடிக்கடி ஏற்படுகின்ற கொப்புளங்கள் சம்பந்தப்பட்ட அரிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் அவர்கள் 250 மில்லிகிராம் அளவுக்கு சுத்தி செய்த இந்த கந்தக சூரணத்தை எடுத்து சிறிதளவு வேப்பம் பட்டை கஷாயம், பொதுவாக வேப்ப மரம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மரம், 200 மில்லி தண்ணி எடுங்க, அதில் ஒரு 5 கிராம் பட்டையை போட்டு நல்லா காய்ச்சி 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. அந்த வேப்பம்பட்டை கஷாயத்தில் 250 மில்லிகிராம் அளவுக்கு இந்த கந்தக சூர்ணத்தை எடுத்து கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. சாப்பிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த கந்தகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை மருந்தாக எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்: முதலாவது, அசைவ உணவு கூடாது. இரண்டாவது, அதிக புளிப்பான உணவுகள், ஊறுகாய் சம்பந்தப்பட்ட உணவுகள் கூடாது. ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 300 மில்லியாவது பால் சாப்பிடணும். இந்த 4 விஷயங்களை கரெக்டாக ப்ரிகாஷனாக வச்சுட்டு தோல், சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இதை சாப்பிட்டா ஒரு 3 மாத காலத்திலேயே இந்த பிரச்சனை முழுமையாக குணமடைகிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி நெஞ்சில் சளி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். போய் பரிசோதனை செய்து பார்த்தோம்னா சில நேரங்களில் மீண்டும் மீண்டும் காச நோய், டியூபர்குலோசிஸ் ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள்
இந்த சுத்தி செய்யக்கூடிய கந்தகத்தை ஒரு 250 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு பாலில் கலந்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்தையும் தொடர்ந்து சாப்பிட்லாம், எந்த தவறும் கிடையாது. சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்தில் உங்களுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பலவீனம் குறைந்து நெஞ்சில் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாம் கரைந்து வெளியேறி நல்ல அளவில் நுரையீரலில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை அடிக்கடி டியூபர்குலோசிஸ் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருப்பவர்கள், SLEன்னு சொல்லக்கூடிய சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் இருக்கக்கூடிய பிரச்சனை இருப்பவர்களுக்கும் இந்த கந்தகம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. மூன்றாவது, இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பையில் கட்டிகள், கருமுட்டை பையில் நீர்க்கட்டிகள், மாத விலக்கு வருவது கிடையாது. 6 மாதத்திற்கு ஒரு முறை தான் வருது. ஒரு முறை வந்தாலும் மாதம் முழுவதும் உதிரப்போக்கு இருக்கிறது, உடல் பருமன் அதிகமாகிவிட்டது, தைராய்டு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மல்டிபிள் காம்ப்ளிகேஷனோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுத்தி செய்த இந்த கந்தகம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. 250 மில்லிகிராம் அளவுக்கு சுத்தி செய்த அந்த கந்தகத்தை எடுத்து சிறிதளவு பால் அல்லது சிறிதளவு தயிர் மேலே இருக்கக்கூடிய நீர், ததிமஸ்துன்னு சொல்லுவோம். வீட்டில் தயிர் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அந்த தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் 250 மில்லிகிராம் இந்த கந்தகத்தை கலந்து காலையில் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்திலேயே மாத விலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையறத பார்க்க முடியும். அதே போல் உடல் பருமனில் ஒரு நல்ல மாற்றம், அதே போல் தைராய்டு சம்பந்தப்பட்ட சுரப்பிகளுடைய செயல்பாடில் நல்ல மாற்றம், பிட்யூட்ரின்னு சொல்லக்கூடிய தைராய்டை தூண்டக்கூடிய சுரப்பியுடைய செயல்பாடில் ஒரு நல்ல மாற்றம், உடல் சுறுசுறுப்பின்மையில் ஒரு நல்ல மாற்றம், பயம், பதட்டம், மனக்கவலை, தேவையற்ற நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு நல்ல மாற்றம்னு படிப்படியாக அந்த பெண்களுடைய உடம்பில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இதற்கு கந்தக பஸ்மத்தை சிறிதளவு தயிர் மேலே இருக்கக்கூடிய நீரில் சாப்பிட வேண்டும். அதே போல் ஆண்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக மது அருந்தக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனை அவர்களுடைய ஆண் உறுப்பு மிக வேகமாக சிறுத்து கொண்டே போகின்ற ஒரு பிரச்சனை. வயிறு அதிகமாகும் போது ஆண் உறுப்பு சிறுத்துட்டே போகிறத பார்க்க முடியும். அவர்கள் இந்த கந்தகம் 250 மில்லிகிராம் எடுத்து சுத்தி செய்த கந்தகத்தை எடுத்து அதன் கூட பூனைக்காளி விதை 2 கிராம் அளவுக்கு எடுத்து இதை ரெண்டத்தையும் ஒன்றாக பாலில் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே ஆணுறுப்புடைய அளவு படிப்படியாக மீண்டும் நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த கந்தகம் உடலை காப்பாற்றக்கூடிய, உடலை உரமாக்கக்கூடிய, உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஆனால் இதை சாப்பிடும்போது தகுந்த மருத்துவ ஆலோசனை தேவை, தகுந்த பத்தியங்கள் தேவை. தீர்க்க முடியாது அப்படின்னு இன்றைக்கு கைவிடப்பட்ட புற்றுநோய் முதல் கொண்டு, குறிப்பாக இரத்த புற்றுநோய் முதல் கொண்டு மூளை புற்றுநோய் வரை இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளில் நல்லவை எவை, தீயவை எவை என்பதை பற்றி நம்மிடையே கூறி அவற்றில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்மிடையே பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் வைக்க இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான மோதல்கள் குறித்த செய்தி வராத நாளே இல்லை. மேன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் என்கிற செய்திகள் தொடர்ந்து இந்தியா முழுக்க வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுதும் கூட கண்காணிப்பு கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டு சிறுத்தைகள் வந்து காம்பவுண்ட் சுவர்கள் ஏறி நடந்து செல்வது போன்ற காட்சி, அல்லது யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாரம் செய்வது போன்ற காட்சிகள் எல்லாம் அன்றாட வழக்கமாகிவிட்டது. கரடிகள் ஊருக்குள் வந்து மக்களை தாக்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் வழக்கமாகிவிட்டது. ஆனால் இது ஒரு தனித்த சம்பவம் அல்ல என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதை பற்றி நாம் திரும்ப திரும்ப பேசுவதற்கான ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், கடந்த ஓராண்டில் மட்டும் இந்தியாவில்
மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்கள் அல்லது விலங்குகள் தங்களுடைய எல்லைகளை கடந்து வந்து மனிதர்களுடைய வசிப்பிடங்களில் அவை நடத்திய தாக்குதல்கள் என்பது, அப்படிப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் இந்தியாவில் மட்டும் எத்தனை நடந்திருக்கின்றன என்று தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். 81,000 சம்பவங்கள் இந்தியா முழுக்க ஓராண்டில் நடந்திருக்கின்றன. இந்த 81,000 சம்பவங்களில் அதாவது வனவிலங்குகள் என்று சொல்லக்கூடிய குரங்குகள் அல்லது காட்டெருதுகள், கரடிகள், யானைகள், சிறுத்தைகள், அதே போல் முதலைகள், இவைகளெல்லாம் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு வெளியேறி வந்து மனிதர்களுடைய வசிப்பிடங்களை தாக்குவது, வயல்வெளிகளை தாக்குவது. இதில் பெரும்பகுதி தாக்குதல் சம்பவங்களில் பயிர்கள் பேரழிவை சந்தித்திருக்கின்றன. அதே போல் வீடுகள் அல்லது சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் கடுமையான காயங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். கணிசமானோர் இறந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் வனவிலங்குகள் தாக்கி இறப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது சராசரியாக ஒரு ஆண்டிற்கு சுமார் 150 என்கிற அளவில் இருந்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுக்க இது 500ஐ தாண்டிவிட்டது. தமிழகத்திலும் கூட ஏராளமானோர் அத்தகைய ஒரு இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இதில் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். மனிதர்கள் இறப்பது மட்டுமல்ல, மனிதர்களை தாக்க முயற்சிக்கிற வனவிலங்குகளும், அரிய வகை விலங்குகள் கூட தொடர்ந்து கொல்லப்படுகின்றன. கரடிகள் அல்லது சிறுத்தைகள், யானைகள் இவையெல்லாம் கொல்லப்படுவது வழக்கமாகிவிட்டது. தமிழகத்திலும் கூட பல யானைகள் அவ்வாறு கொல்லப்பட்டிருக்கின்றன. அருகிவரும் உயிரினங்களான இந்த பிராணிகள் என்பது கொடூரமான முறையில் கொல்லப்படுவதும் அவை மனிதர்களை கொடூரமான முறையில் தாக்குவதும் இயற்கைக்கும் நமக்கும் இடையே ஏற்பட்டுவிட்ட மிகப்பெரிய ஒரு பிளவினுடைய ஒரு விளைவாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்திற்குள்ளாக பல்வேறு விதமான செய்திகள் நமக்கு ஒளிந்திருக்கின்றன. எதற்காக விலங்குகள் இவ்வளவு தூரம் இன்றைக்கு மனிதர்களோடு மோத ஆரம்பித்திருக்கின்றன என்கிற போது, முதல் விஷயம் என்பது விலங்குகளுடைய வாழ்விடங்களுக்குள் மனிதர்கள் குடியேற்றங்களை நிகழ்த்துவதுதான் முக்கியமான காரணம். உண்மையில் விலங்குகள் நம்முடைய இடங்களுக்கு வரவில்லை. மாறாக மனிதர்கள் விலங்குகளுடைய இடங்களை ஆக்கிரமித்து அவர்களுடைய இயற்கையான வாழ்க்கை முறைக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள். அப்படி குந்தகம் விளைவிக்கிற போது அதனுடைய ஒரு விளைவாக மிக ஒரு அமைதி இழந்த ஒரு நிலைக்கு வனவிலங்குகள் தள்ளப்படுகின்றன. இன்னொன்று, வனங்களினுடைய இயற்கை வளம் என்பது வேகமாக மறைந்து வருகிறது. வட மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் இப்போ காடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவற்றில் அவை ஒரு மிகப்பெரிய சுரங்கங்களாக மாற்றப்படுகின்றன. பல்வேறு விதமான ஒரு நிறுவனங்களுக்கான இடங்களாக, சுற்றுலாத்தலங்களாக அவை மாற்றப்படுகின்றன. காடுகளினுடைய இந்த அழிவு என்பது விலங்குகளுக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய தீவனம் போன்ற விஷயங்களை தடை செய்து விடுகின்றன. அதே போல் காடுகளில் நிலவக்கூடிய இந்த புவி வெப்பமயமாதலின் காரணமாக பல்வேறு விதமான இயற்கை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதன் விளைவாக நிறைய காடுகளில் கடும் வறட்சி நிலவுகிறது. அந்த வறட்சியின் காரணமாக தண்ணீர் தேடி நெடுந்தொலைவுக்கு வனவிலங்குகள் வர ஆரம்பிக்கின்றன. அப்படி வர ஆரம்பிக்கிற போது அவை அருகில் இருக்க ஊருக்குள் செல்கின்றன, குழந்தைகளை தாக்கி கொண்டு விடுகின்றன, அதே போல் பயிர்களை அழிக்கின்றன, மனிதர்கள் எதிர்ப்படுகிற மனிதர்களை கொல்ல ஆரம்பித்து விடுகின்றன. இதன் விளைவாக இன்றைக்கு விலங்குகளால் ஏற்படக்கூடிய இந்த அழிவு என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய இயற்கை வளத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் அழிவையே காட்டுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் மிகுந்த ஒரு கவலையுடன் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், மனிதர்கள் கொல்லப்படுவது மட்டுமல்ல, வனவிலங்குகள் கொல்லப்படுவது மட்டுமல்ல, இதற்கு பின்புலத்தில் நம்முடைய இயற்கை வளங்கள் பெருமளவு அழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த அழிவினுடைய அடையாளங்கள் இவை என்பதை நாம் பார்க்க வேண்டும். வளர்ச்சி என்கிற பெயரில் அல்லது வேறு விதமான ஒரு டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் நாம் தொடர்ச்சியாக வனங்களின் மீது நாம் கடும் வன்முறையை செலுத்தி வருகிறோம். மனிதர்களுடைய சுயநலத்திற்காகவும் அரசுகளினுடைய தொலைநோக்கற்ற பார்வையின் காரணமாகவும் இன்று வனங்கள் என்பது வேகமாக மொட்டையாகி வருகின்றன. அவற்றினுடைய பசுமை சார்ந்த இடங்கள் வேகமாக அழிந்து வருகின்றன. இதன் காரணமாக இன்று மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம் ஒன்று இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கிற போது நாம் வனவிலங்குகளை பாதுகாக்கிறோம் என்று வனவிலங்கு பாதுகாப்பிற்காக நாம் சட்டங்களை போடுகிறோம். யாரோ சிலர் வனவிலங்குகளை கொன்றுவிட்டால் நாம் உடனே நடவடிக்கை எடுப்பது போன்ற சில வழக்குகளை பதிவு செய்கிறோம். ஆனால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் என்பது நம்முடைய வளர்ச்சி குறித்த தவறான கோட்பாடுகளுக்கும் இயற்கை வளத்திற்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு வனவிலங்கும் ஊருக்குள் வருகிற போது, மனிதர்களை தாக்குகிற போது, அது உண்மையிலேயே நாம் இழைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் விலங்குகளுக்கு இழைத்திருக்கக்கூடிய ஒரு வன்முறைக்கான எதிர்வன்முறையாகத்தான் அது இருக்கிறது என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையில்தான் இன்றைக்கு வனவிலங்குகளை பாதுகாப்பது,
அவற்றை ஊருக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக இயற்கை வளங்களை பாதுகாப்பது என்பது ஒரு அரசு அதற்கான ஒரு தேசிய கொள்கை ஒன்றை வகுக்க வேண்டும். அப்படி வகுத்தால் மட்டும்தான் மனிதர்களையும் வனவிலங்குகளையும் காப்பாற்ற முடியும், நம்முடைய இயற்கை வளங்களையும் காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் இது ஒரு முடிவற்ற யுத்தமாக மாறிவிடும். நாம் நம்முடைய அரிய உயிரினங்களை இழந்து விடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்து அந்த துறையை பற்றிய பல அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஆனந்த். பொது காப்பீட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது என்ன, அதில் காப்பீடு நிறுவனத்தோட பங்களிப்பு என்ன, இதோட செயல்பாடுகள் மூலமாக மக்கள் எந்த அளவுக்கு பயன்பெறாங்க, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். காப்பீடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது முன்னாடிலாம் இதை பற்றின ஒரு புரிதல் மக்கள்கிட்ட இல்லை. இதோட தேவை என்ன, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல விஷயங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு விதத்தில் இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை தாண்டி எவ்வளோ தூரம் இது விரிவடைஞ்சிருக்கு, ஒவ்வொரு செயல்பாடுகள் மூலமாக மக்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு உதவிகரமாக காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறதே பேசணும். அதை தாண்டி இன்றைக்கி தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் கொள்கை மூலமாக பொதுத்துறை நிறுவனங்களோட அன்றைய நிலைப்பாடு எப்படி இருந்து இன்னைக்கு அதை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரியான மாற்றம் வந்து மக்களை எவ்வளோ தூரம் பாதிப்புக்கு உள்ளாக்கும், இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேரிலோட இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல பொதுத்துறை நிறுவனங்கள் பற்றி சொல்லுங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது என்னெல்லாம், இது எதனால் உருவாக்கப்பட்டுச்சு? அதாவது 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிற்கான தொழில் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அளவில் விவாதம் என்பது நடைபெற்றது. அப்படி நடைபெறும்போது ஏராளமான திட்டங்கள், ஜவஹர்லால் நேரு அன்றைக்கி பிரதமராக இருந்தபோது அவர் முன்னால் ஏராளமான திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. ஸ்ரீமான் நாராயணன் தலைமையில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டது. அவர்கள் ஒரு காந்தியன் பிளான் என்று கொடுத்தார்கள். விஸ்வேஸ்வரய்யா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் அமெரிக்கன் மாடல் ஆஃப் எக்கானமி என்பதை கொடுத்தார்கள். எம்என் ராய் தலைமையில் பீப்புள்ஸ் பிளான், கம்யூனிஸ்டுகள்லாம் சேர்ந்து பீப்புள்ஸ் பிளான் என்று கொடுத்தார்கள். மும்பை முதலாளிகள்லாம் சேர்ந்து, இந்திய நாட்டின் முதலாளிகள்லாம் சேர்ந்து பாம்பே பிளான் என்று ஒன்று கொடுத்தார்கள். கடைசியில் நேரு வந்து இந்தியாவிற்கு உகந்தது பாம்பே பிளான், இந்திய முதலாளிகள் கொடுத்த பாம்பே பிளான் என்று சொன்னார். அந்த மும்பை திட்டம் பாம்பே பிளான் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய கனரக தொழிற்சாலைகள், அப்புறம் எந்த தொழிலில் வந்து லாபம் ஈட்டுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும், நீண்ட வருடங்கள் ஆகும், அங்கே வந்து மூலதனம் அதிகமாகும், அதே போல் லாபமும் லேட்டாக கிடைக்குங்கிற இடத்தெல்லாம் அதெல்லாம் வந்து பொதுத்துறையில் இருக்க வேண்டும். உடனடியாக லாபம் கிடைப்பதெல்லாம் எங்கே மூலதனம் கம்மியாக இருக்குமோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ப்ரைவேட் ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மும்பை திட்டம் என்பது வகுக்கப்பட்டது. அதுதான் இந்தியாவிற்கு சரியானது சரி என்று சொல்லி 1950 இந்தியாவுடைய தொழில் கொள்கை என்று முடிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் இதுதான் இந்தியாவோட தொழில் கொள்கை, பாம்பே பிளான் தான் நாம் அடாப்ட் பண்ணுறோம். பொதுத்துறையும் இருக்கும், தனியார் துறையும் இருக்கும். பொதுத்துறை ரயில்வேஸில் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும், போக்குவரத்தில், மற்ற சாலை போக்குவரத்தில் இருக்கும். அப்படிலாம் முடிவு பண்ணி வந்தது. பின்னால் அதுக்கான நிதி தேவைப்பட்டது. அந்த பெரிய பெரிய கனரக தொழிற்சாலைகள், பிலாய் ஸ்டீல் பிளான்ட் ஆரம்பித்தார்கள், ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் ஆரம்பித்தார்கள், நெய்வேலி ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் ஆரம்பிக்கப்படும்போது நிதி, ஏராளமான நிதி தேவைப்பட்டது. அரசிடம் அந்த நிதி இல்லை. அப்போ நிதியை திரட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது தான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனை வந்து நேஷனலைஸ் பண்ணார்கள், தேசியமயமாக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் மக்களுடைய சேமிப்பு பணம் என்பது அரசின் கையில் கிடைத்த போது அரசு அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு ஏராளமான தொழில்களை தொடங்குவதற்கு பயன்பட்டது. அதுதான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் 1956 இந்தியாவில் தேசியமயமாக்கப்பட்ட வரலாறு. பின்னால் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது, 69 வங்கி தேசியமயமாக்கப்பட்டது, 1971 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. இதற்கு எல்லாத்திற்கும் பின்னால் நோக்கம் என்னவென்றால், இந்தியாவில் எல்லா இடங்களிலும் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும், அந்த வேலை வாய்ப்புகள் மூலமாக மக்களுக்கு வந்து ஓரளவு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றது அடிப்படையான நோக்கம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா 1956, 69, 71 தொடர்ச்சியாக இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 250 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த 250 பொதுத்துறை நிறுவனங்களும் ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனமாக ஒரு 1990க்கு பிறகு புதிய பொருளாதார கொள்கைகள் நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்கல்ல, தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் சொல்லிட்டு, அந்த கொள்கைகள் வேகமாக அமுல்படுத்தப்பட்ட பிறகு இன்றைக்கி 4 பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும்தான் அரசுடைய 100% கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மீது எல்லா தொழிற்சாலைகளிலும் தொழில்துறையும் அரசு 10%லிருந்து 100% வரைக்கும் விட்டிருக்கிறது.
அப்போ எந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியதோ, எந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுடைய வீடுகளுக்கே தேடி சென்று சேவை செய்ததோ அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு தனியாருக்கு விடப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு முயற்சியாகத்தான் அரசாங்கம் இன்னைக்கு பொது இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய பொதுத்துறை நிறுவனத்தையும் தனியாருக்கு விடுவதற்கான முயற்சிகள் என்பது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏர் இந்தியா ஒரு பக்கம் தனியாருக்கு விட போகிறார்கள், பிஎஸ்என்எல் தனியாருக்கு விட போகிறார்கள், எல்ஐசி, ஜிஐசி, இந்த 4 தான் 100% அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த 4த்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள். கண்டிப்பாக சார். இப்போ இந்த இன்சூரன்ஸ் பற்றியே நிறைய ஒரு புரிதல் தேவைப்படுது. லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி பற்றி சொன்னீங்க. இப்போது வெளிநாடுகளெல்லாம் பார்க்கும்போது இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயம் சொல்லலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ், மருத்துவ காப்பீடு, இப்படி எல்லா விஷயத்துலையுமே அவங்க ஒரு புரிதலோடு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ், கார், வெஹிக்கிளை தாண்டி இன்னும் எதெல்லாம் நம்ம இன்சூர் பண்ணலாம், அந்த இன்சூரன்ஸ் மூலமாக மக்கள் எவ்வளோ தூரம் பயனடைகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு புரிதல் இல்லாத நிலையில தான் இருக்குது நம்ம பார்க்கலாம். முதல்ல பொது காப்பீடு அப்படிங்கிறது என்ன, இது எதனால் உருவாக்கப்பட்டது, இந்த நிறுவனங்கள் மூலமாக மக்கள் எவ்வளோ தூரம் பயனடைகிறாங்க? பொது காப்பீட்டு இந்தியாவில் வந்தது வந்து 1850ஆம் வருடம் முதல்ல பிரிட்டிஷாரால் தான் பொது காப்பீட்டு நிறுவனம் என்பது துவங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 1911 இந்திய முதலாளிகளால் சேர்ந்து மெர்கன்டைல் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்காக துவக்கப்பட்டது 1911. பொது காப்பீடு என்பது என்ன கான்செப்ட் என்பது பார்த்தீங்கன்னா, உயிரை தவிர லைஃப் இன்சூரன்ஸில் உயிரை மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அதை தவிர இந்தியாவில் உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் கவர் பண்ணுறது தான் பொது காப்பீடு என்பது. A to Z என்று சொல்வார்கள், பின் டு பிளேன் என்று சொல்வார்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா பொருள்களையும் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ண முடியும். அதுதான் பொது காப்பீடு என்பது. நம்ம சென்னை வெள்ளம் பார்த்தோம், வர்தா புயல் பார்த்தோம். நாங்கள் வந்து இந்த வர்தா புயல், சென்னை புயல் அப்போ எங்கள் தொழிற்சங்கத்திலிருந்து ஏராளமான பகுதிகளுக்கு உதவி செய்ய போனோம். எங்களோட தொழிற்சங்கத்திலிருந்தும் இந்தியா முழுவதும் நிதி திரட்டி ஒரு 1 கோடி ரூபாய் நாங்கள் வந்து உதவி என்பது பண்ணோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் வீட்டில் கார் இருக்குது, 2 கார் இருக்குது, வீட்டில் எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் வச்சுருக்காங்க, ஹால் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். ஆனால் எல்லாமே குப்பை மாதிரி அப்படியே அந்த வெள்ளத்தில் வந்து குவிஞ்சிருந்தது. நான் உங்கள்கிட்ட கேட்டோம், இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களான்னு சொன்னோம். நல்லா படித்தவர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாக்டராக இருக்காங்க, இல்லை இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, எல்லாம் படித்தவர்கள் தான். ஆனால் யாருக்குமே அந்த அவேர்னஸ், இன்சூரன்ஸ் இருக்குங்கிற அவேர்னஸ் வந்து தெரியல. இருந்தாலும் எதுக்கு சார் வேண்டாம், என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம் அப்படின்னாங்க. ஒரு 1 கோடி ரூபாய், 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் குப்பையாக இருந்தது. ஒருவேளை இன்சூரன்ஸ் செய்திருந்தால் இன்சூரன்ஸ்க்கான தொகை என்பது ரொம்ப குறைவான தொகை. ஒரு 1000 ரூபா, நீங்கள் ஒரு நாள் சண்டே ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 1000 ரூபா, குடும்பத்தோடு போனீங்கன்னா 1000 ரூபா செலவு பண்ணுவீங்க. ஒரு சினிமாவுக்கு போனால் 1000 ரூபா செலவு பண்ணுறோம். நம்ம மிடில் கிளாஸ் இன்றைக்கி அப்படி ஆகிடுச்சு. அப்புறம் மிடில் கிளாஸ் இன்னும் கூடுதலாக செலவு பண்ணுறாங்க. இந்த ஒரு நாள் ஹோட்டல் செலவு, வருஷத்தில் ஒரு நாள் ஹோட்டல் செலவு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா நம்மளோட பொருட்களுக்கு பாதுகாப்பு அடைக்கும். நீங்கள் எவ்வளோ வேல்யூனா ஒரு 10 லட்ச ரூபாய் பொருளுக்கு 1000 ரூபா இன்சூரன்ஸ் கட்டினா போதும். நீங்கள் வீட்டில் 10 லட்ச ரூபா பொருள் வச்சிருப்போம், நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபா, வீடு இல்லாமலே சொல்கிறானே, வீட்டுக்கும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கின்ற பொருட்கள் மட்டும் 10 லட்ச ரூபாய்க்கு வெறும் 1000 ரூபா கட்டினா போதும். நீங்கள் அது வந்து உங்களோட ஒரு ஆண்டு முழுக்க பாதுகாப்பு கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு 100 வருஷம் இருக்கணும்னு வச்சுப்போம், 100 வருஷம் கவர் பண்ணால் கூட 1000 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா தான் வரும். இந்த 100 வருஷத்தில் எப்போ பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த மாதிரி வெள்ளம் வந்தாலும் சரி, அந்த 10 லட்ச ரூபா நீங்கள் திரும்பி வாங்கி போகிறீங்க. இதுதான் இன்சூரன்ஸ். அப்போ இந்த விஷயங்கள் என்பது இன்னும் அவேர்னஸ் உருவாகலை. இது 2 காரணம். ஒன்று, மேலை நாடுகளை போல இங்கே அவேர்னஸ் இல்லையானா நிச்சயமாக இங்கே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த பொது காப்பீட்டுக்கு எப்போ போவாங்கன்னா, என்கிட்ட ஒரு சொத்து உருவாகும் போது தான் நான் பொது காப்பீட்டுக்கு போவேன். இந்தியாவில் இன்றைக்கி வந்து 25%, 30% கிட்ட தான் ஓரளவு சொத்து என்பது இருக்குது. ஒரு கார் வச்சுருக்காங்க, ஒரு 2 வீலர் வச்சுருக்காங்க. மீது எல்லாருமே பார்த்திங்கன்னா அன்றாடம் வாழ்க்கைக்கு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து பொது டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகிறாங்க, பொது போக்குவரத்துலாம் போகிறாங்க, காலையில் வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் சாப்பிடுவாங்க, இப்படி தான் போயிட்டுருக்காங்க. அப்போது வாங்கும் சக்தி கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால இன்சூரன்ஸ் பற்றி யோசிக்கவே முடியல. அன்றைக்கி தேவையை பார்த்துட்டு போகிறவங்க எதுக்கு எதிர்காலத்தில் பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்பது இருக்குது. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவில். ஆனாலும் கூட இந்திய சந்தை என்பது மிகப்பெரிய சந்தையாக மாறி இருக்கிறது. அந்த 25% என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. 25% அமெரிக்காவோட மக்கள் தொகைக்கு இணையான சந்தை இங்கே உருவாக்கியிருக்கோம் நம்ம. அப்போ இந்த சந்தையை நோக்கி தான் இன்றைக்கி தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வராங்க, இந்த சந்தையை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எந்த எத்திக்ஸும் அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி அவர்களுக்கு வேண்டியது லாபம் லாபம் லாபம், இதை தாண்டி அவங்களுக்கு வேறு எதை பற்றி யோசிக்க முடியாமல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அந்த ரேட்டிங்ஸ், ப்ரீமியம் ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ மோசமான அந்த ரேட்டிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ரேட்டிங்கை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கஸ்டமரை பிடிக்கணும் என்பதற்காக இன்றைக்கி 100 ரூபாய் ஒரு பெரிய லாரிக்கு இல்லை பெரிய ஸ்கூல் வேனுக்கு, நான் கையில் டாக்குமெண்ட்டோடு வச்சுருந்தேன், பெரிய ஸ்கூல் வேனுக்கு ப்ரீமியம் வந்து வெறும் 100 ரூபா வாங்குறாங்க. அது வந்து குறைந்தபட்சம் 10,000 ரூபா வாங்குற ப்ரீமியத்தில் 100 ரூபா வாங்குறாங்க. என்னென்னா அந்த ஸ்கூலோடைய ஒட்டுமொத்த மேனேஜ்மெண்ட்டும் அவங்க கையில் கொண்டு வராங்க. அந்த ஸ்கூலில் இருக்கின்ற எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வரதுக்கு இதில் 100 ரூபா மட்டும் வாங்குறாங்க. அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படி கொடுக்க முடியல. ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள் யாருக்கு கொடுக்குறாங்க? இவங்க வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்க்கு, பெரிய பெரிய கார்பரேட்டுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க.
பொதுத்துறை நிறுவனங்கள் யார் கொடுக்குறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா பீமா யோஜனா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 12 ரூபா பாலிசி, 2 லட்ச ரூபாய், இறந்து போனால் 2 லட்ச ரூபா குடும்பத்துக்கு கிடைக்கும். அதோட ப்ரீமியம் வந்து வெறும் 12 ரூபா தான். பேங்க்கில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணுவாங்க, ஆட்டோ டெபிட். அந்த 12 ரூபா பாலிசி 10 கோடி பாலிசி விற்றுருக்கோம் இந்தியாவில். 10 கோடியில் 9 கோடி பாலிசியை பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் விற்றுருக்கு. 1 கோடி பாலிசி தான் 23 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி விற்றுருக்கு. இதுதான் வித்தியாசம். சாதாரண மக்களுக்கு இன்றைக்கும் சேவை செய்து கொண்டிருப்பது பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள். பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் சேவை செய்வதாக இன்னைக்கு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்குது. இந்த வித்தியாசம் என்பது இன்னும் போக வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக சார். நம்ம ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தோம், மக்களோட தேவை என்ன, எந்தெந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நம்ம இன்சூர் பண்ணணுமோ அதை பற்றின ஒரு புரிதல்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அதை தாண்டி நிறுவனங்கள், தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த தனியார் இன்சூரன்ஸ் அப்படின்னு பேசும்போது நீங்களே சொல்லியிருக்கீங்க இது கார்ப்பரேட்டுக்கான ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த லிபரலைசேஷன், குளோபலைசேஷனுக்கு அப்புறம் தான் நிறைய செக்டர்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் இன்சூரன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. அப்படின்னாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். நம்ம இங்கே போகணுமா அங்கே போகணுமா அப்படின்னு ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை இருக்குது. இப்போ பொதுத்துறை நிறுவனம், பொது காப்பீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு வரும்போது இதோட தன்மையை பற்றி சொல்லுங்கள். அதாவது பொதுத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஏற்கனவே சொன்னது போல் சாமானிய மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் பொதுத்துறை உருவாக்கப்பட்டது. 1971 இதை தேசியமயமாக்கப்படும் போது 1971க்கு முன்னால் 116 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தது. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் என்னென்னா, நீங்கள் வந்து அர்த்த சாஸ்திரத்தில் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 64 விதமான ஃப்ராடுகளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பாராளுமன்றத்தில் ஃபெரோஸ் காந்தி வந்து பேசும்போது, எல்ஐசி நேஷனலைஸ் பண்ணும்போது பேசும்போது என்ன சொன்னார்னா, இவங்க அர்த்த சாஸ்திரத்தை மீறி இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஃப்ராடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அது பாராளுமன்ற ரெக்கார்டில் இன்றைக்கி இருக்குது. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும்னா ரொம்ப எளிதாக நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு இல்லாத நஷ்டத்தை நஷ்டமாக காட்ட முடியும், வந்த நஷ்டத்தை கிளைம் கொடுக்காம தள்ளி போட முடியும். எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு பெரிய இன்சூரன்ஸ், ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி இருக்குது, அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு நட்டத்தை காட்டணும்னா டக்குன்னு இதில் அக்கௌண்ட்ஸில் புக்ஸில் ஏற்றிடுவாங்க, இது நட்டமாச்சு, இது நாங்கள் கிளைம் கொடுத்தோம்னு சொல்லி காட்ட முடியும். இல்லை ஒரு லாபத்தை காட்டணும், ஷேர் ஹோல்டர்ஸ் முதல்ல லாபத்தை காட்டணும்னா அந்த நட்டத்தை காட்டவே மாட்டோம். உண்மையிலே நட்டம் அடைந்தால் கூட அதை காட்ட முடியாமல் போகும். இது வந்து தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏற்பாடு. பொதுத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8200 கிளைகள் நாங்கள் திறந்திருக்கோம். எங்கே திறந்திருக்கோம்னா, கருங்குழி ஒரு சின்ன கிராமம், உங்களுக்கு மொத்த ஜனத்தொகையே 10,000 பேர் இருப்பாங்க. இந்த போன்ற கிராமங்கள்லாம் கூட இன்றைக்கி நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி திறந்திருக்கோம். எங்களுடைய கிளைகள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்கின்ற 6 லட்சம் கிராமங்களுக்கு பார்த்திங்கன்னா, அந்த கிராமங்கள் கிளஸ்டர் சொல்லுவாங்க. அந்த கிளஸ்டர்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 630 டிஸ்ட்ரிக்ஸ் ஃபுல்லாக இது வந்து போயிருக்கு. எங்களுடைய இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி திறந்திருக்கோம். இப்போ சாதாரண மக்கள் டோர் ஸ்டெப்ஸில் போய் சர்வீஸ் பண்ணணுங்கிற அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம். ஒரு 43 கோடி மக்களுக்கு பாக்கெட்டில் இன்றைக்கி வந்து பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய பாலிசி ஏதோ ஒரு வகையில் இருக்குது. ஒன்று இந்த 12 ரூபா பாலிசி, இல்லாட்டி கவர்மெண்ட் கொடுக்குற அந்த காப்பீட்டு ஸ்கீம் இருக்குது, மெடிக்ளைம் ஸ்கீம் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 43 கோடி பேர்கிட்ட நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் என்பது இருக்குது. அப்போ அதுக்கு அரசாங்கத்துடைய சப்போர்ட்டும் தேவைப்படும். இப்போ இந்த பயிர் காப்பீடு திட்டம் உருவாக்கியிருக்காங்க. இந்த பயிர் காப்பீடு திட்டம் என்பது பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் போகும்போது வேறு மாதிரி இருக்குது. அவங்க ஃபார்மர்ஸை வந்து உண்மையிலே வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போகிறாங்க. ஆனால் மற்ற கம்பெனிகள் அப்படி கிடையாது. அதில் என்ன லாபம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சேர வேண்டியதாக இருக்குது. யாரை வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குன்னு நான் பார்க்குறேன் மக்கள்கிட்ட. இன்றைக்கி ஒரு தொழிற்சங்கத்தோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இப்படி ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள், பொது காப்பீடு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு முழுமையான ஒரு பயனளிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கி நிறைய ப்ரைவேட்டைசேஷன் எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை தான். பொதுத்துறைன்னு சொன்னால் எண்ணி சொல்கிற அளவுக்கு 4-5 மட்டும்தான் இப்போ அரசு கையில் இருக்கும்போது இது எல்லாமே தனியார் மயமாக்கப்படும் போது எந்த அளவுக்கு இந்த பயன் வந்து மக்களை போய் சேரும்? இல்லை, இதோட பயன் வந்து நிச்சயமாக மக்களை வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். எப்படி சொன்னால் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு 4 பொதுத்துறை மட்டும் தான் 100% அரசு கையில் இருக்குது. இது எல்லாமே தனியார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக. பிஎஸ்என்எல் ஒரு காலத்தில் அரசோட கையில் இருந்தது. இன்றைக்கி அது டாட்டா கம்பெனியாக மாறிடுச்சு. உங்களுக்கு மாடர்ன் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்ற பிரெட்டு அரசு கையில் இருந்தது, இன்றைக்கி வந்து அது தனியார்கிட்ட போயிடுச்சு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பால்கோ அலுமினியம் பிளான்ட் வந்து இன்றைக்கி தனியார்கிட்ட போயிருக்கு. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். தனியார்கிட்ட போகும்போது என்னென்னா, தனியார்கிட்ட இந்த சேவை என்பது நிச்சயமாக கிடைக்காது. அவர்கள் வந்து நிச்சயமாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக யாரும் தனியார் கதவு திறந்து வைக்கல. அவர் லாபத்துக்காக தான் தனியார் தந்து வச்சுருக்காங்க. அப்போது மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற சேவையும் இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஓரளவு காப்பீடு என்பது வேணும் என்று சொன்னால் 60 ரூபாய்க்கு பாலிசி கொடுக்குறோம். நாங்கள் 60 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனீங்கன்னா பாலிசி கிடைக்கும். 12 ரூபாய்க்கு பேங்க்கில் போனால் பாலிசி கிடைக்கும். நிச்சயமாக எந்த தனியார் கம்பெனி 60 ரூபாய்க்கு பாலிசி கொடுக்க மாட்டான், உள்ளே சேர்க்க மாட்டான். நீங்கள் உள்ளே சேர்க்கறதுக்கே பேங்க்கில் சார்ஜ் உண்டு உங்களுக்கு. நீங்கள் தனியார் வங்கிகள்லாம் உள்ளே போனீங்கன்னா 3 வாட்டிக்கு மேலே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு என்ட்ரி போடுறதுக்கு வங்கியில் சார்ஜ் போடுறாங்க. அப்போ இது ஒரு பெரிய இதை எதிர்த்து ஊழியர்களும் பொதுமக்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விஷயம்னா, நாங்கள் ஒரு 1.5 கோடி கையெழுத்து இயக்கத்தை நடத்தினோம்.
இந்த தனியார் மயமாக்கலை எதிர்த்து ஒரு 1.5 கோடி கையெழுத்து இயக்கத்தை நடத்தின போது அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் தான் அந்த முதல் கையெழுத்தை போட்டு துவக்கி வச்சார். அது 1.5 கோடி கையெழுத்து மக்களை சந்தித்து வாங்கினோம். இப்போது அதுக்கப்புறம் நிறைய ஜாத்தாஸ் மக்களிடையே போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இப்படி எல்லா விஷயம். அதனால தான் இன்றைக்கி இன்சூரன்ஸை மட்டும் எல்லா துறையும் பண்ண பிறகு கூட இன்சூரன்ஸை கடைசியாக டச் பண்ணுறாங்க. அவ்வளவு தூரம் அதுக்கோட இம்பாக்ட் என்பது தொழிற்சங்கம் வந்து ஒரு ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம அது மக்களுடைய சப்போர்ட்டை நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். வெறும் ஊழியர்கள் மட்டுமல்ல, மக்கள்கிட்ட போயிட்டு இது இவனுடைய காப்பீட்டு நிறுவனம், உன்னுடைய பணத்திலிருந்து உருவாக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனத்தை இன்றைக்கு யாரோ சில தனியார்கிட்ட கொடுப்பதற்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. அதை தடுப்பதற்கு நீங்களும் வாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் 1994 இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 23 வருஷம் இந்த தனியார் மயமாக்கலை தள்ளி போட்டிருக்கோம். நாங்கள் இன்னும் தள்ளி போடுவதற்கான முயற்சிகள் பண்ணுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு மக்களுக்கு இந்த காப்பீடு என்பது போய் சேரும். அதுதான் எங்களுடைய அடிப்படையான நோக்கமாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ அந்த ஷேர்ஸ், அதோட பங்குகள் கூட விற்பனை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலை இன்னும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? நிச்சயமாக. அதாவது பங்கு விற்பனைக்கான காரணம் அரசு சொல்லுகின்ற 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் இந்த பணத்தை விற்று பொதுத்துறை பங்குகள்லாம் விற்று தான் எங்களுடைய வருமானத்தை ஈட்ட வேண்டியது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் வர இப்படிலாம் இருக்குமான்னு நமக்கு தெரியல. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியை போட்டவங்க தான் இவங்களாம். NDA அன்றைக்கு வந்து அருண் ஷோரியை வச்சு ஒரு மினிஸ்ட்ரியை போட்டாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டரை போட்டால் பரவாயில்ல, கலைப்பதற்கு ஒரு மினிஸ்டரை போட்டு வச்சாங்க. இன்றைக்கி அதே போல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு இது விற்றா, பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனியில் விற்றா ஒரு 10,000 கோடி கிடைக்கும் என்று சொன்னால், அந்த 10,000 கோடியை 2 ஆண்டுகளில் டிவிடெண்டாகவும் லாபமாகவும் நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம். அரசாங்கத்துக்கு வேண்டிய பணம் என்பதை நாங்கள் கொடுக்குறோம். லாபம் உருவாக்குறோம் வருஷம் அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். டிவிடெண்ட் கொடுக்குறோம். ஏன்னா அரசாங்கம் தான் ஓனருங்கிற போது டிவிடெண்ட் கொடுக்குறோம், அதில் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். இன்னொன்று, அரசாங்கம் வந்து பல லட்சம் கோடி விஜய் மல்லையாவுக்கும் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் கொடுத்து விட்டு இன்றைக்கி மக்கள் பயன்படுத்துகின்ற காப்பீட்டுத்துறை விற்று தான் நான் குழப்பம் நடத்துவேங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிடையாது. அரசாங்கத்தை ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. போன வருஷம் பட்ஜெட்டில் அருண் ஜேட்லி சொல்கிறாரு, நாங்கள் 5.25 லட்சம் கோடி எங்களால் மக்களிடம் கார்பரேட்டிடமிருந்து வரி வசூல் செய்ய முடியவில்லை என்று எந்த கூச்சமும் இல்லாமல் அவர் பாராளுமன்றத்தை சொல்கிறார். அப்போ 5.25 லட்சம் கோடி உங்களால் வசூல் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஏன் இந்த மக்கள் பயன்படுத்துகிற காப்பீடை விற்று 11,000 கோடி திரட்டுவதற்கு முயற்சி பண்ணுறீங்க? இது மக்கள்கிட்ட இருந்துட்டு போட்டுமே, விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்பரேட்டுக்கிட்ட இருந்து உங்களால் வசூல் பண்ண முடியலையே அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி இன்னைக்கு. அப்போ பங்கு விற்பனை என்பது இன்னைக்கு ஆரம்பத்தில் 10% இருக்கும், 20% இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் VSNL போல இதுவும் தனியாருக்கு போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதனால தான் இது கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் பங்கு விற்பனையை. நாங்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா யார்கிட்ட இருந்து இதை பற்றின விஷயங்கள் போய் சேரணும்? நாங்கள் வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கி உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற காப்பீடு என்பது கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஊழியர்கள் எல்லாம் திரட்டி மக்களை போய் சந்திங்கன்னு சொல்கிறோம். மக்கள் தான் இன்றைக்கி வந்து முடிவு செய்யக்கூடியவர்கள், மக்கள் தான் ஓட்டு போடுகிறார்கள், மக்கள் தான் ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள் சொல்லும்போது மக்களிடம் நேரடியாக போவோம், மக்கள்கிட்ட போய் பேசுவோங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் ஏராளமான பிரச்சாரங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் கூட மக்களுடைய சக்தியெல்லாம் கடந்த காலம் வரலாறு தான் இருக்குது. எவரெல்லாம் இது போன்றவர்கள்லாம் இன்றைக்கி வந்து ஏராளமான விஷயங்களை டைவெர்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க அரசாங்கம். ஒரு பக்கம் பொதுத்துறை விற்பது, இன்னொரு பக்கம் எல்லாருமே மாட்டுக்கறியை பற்றி பேசக்கூடிய ஒரு ஏற்பாடாக போயிட்டுருக்கு. அப்போது ஒரு முழுக்க டைவர்ஷனரி டாக்டிக்ஸாக போகும்போது மக்களை ஒருமைப்படுத்தி இதுதான் இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை என்று சொல்லி இவர்கள் இந்த பொருளாதார கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கி நம்மளை டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை திரட்டுவதற்கான முயற்சிகள் நாங்கள் செய்துட்ருக்கோம். அதுக்கான செமினார்ஸ் நடத்துகிறோம். ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸை போய் பார்க்குறோம். நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்களை போய் பார்க்குறோம், அவங்ககிட்ட மனு கொடுக்குறோம். வருகின்ற தேர்தலில் ஒரு முக்கிய பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், இந்த குளோபலைசேஷனுக்குள்ளெல்லாம் நம்ம போலன்னா நம்மளோட சர்வைவல்லே ஒரு கேள்விக்குறியாகும். அதோட ஸ்திரத்தன்மையை போயிடும், பாதுகாப்பெல்லாம் வந்து நம்ம மற்ற நாடுகளோட அட்பார் இருக்க முடியாத ஒரு சூழல் வரும். அதனால தான் இதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னுலாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது குளோபலைசேஷனே வேண்டாம் நாங்கள் சொல்லலை, குளோபலைசேஷன் வேண்டும். எங்கே வேண்டும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு டெக்னாலஜி இல்லை, ஒரு தொழில்நுட்பம் இல்லை. அந்த தொழில்நுட்பத்திற்காக குளோபலைசேஷன் போனீங்கன்னா வரவேற்கக்கூடிய விஷயம். உங்களிடம் ஒரு தொழிலே இல்லை, ஒரு புது தொழிலை வந்து அவர்கள் உருவாக்கி அந்த தொழிலை வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறார்கள் என்று சொன்னால் அங்கே நீங்கள் ஒரு குளோபலைசேஷன் வருவதை எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ இல்லாத டெக்னாலஜி, இல்லாத தொழிலை நீங்கள் கொண்டு வருவதற்கு குளோபலைசேஷன் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கே வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கி குளோபலைசேஷன் எங்கே வருகிறது என்றால், ஏற்கனவே எஸ்டாப்ளிஷான இன்சூரன்ஸ் கம்பெனி அபகரிப்பதற்கு குளோபலைசேஷன் வருது, ஏற்கனவே எஸ்டாப்ளிஷான பேங்க்ஸை அபகரிப்பதற்கு குளோபலைசேஷன் வருது, ஏற்கனவே எஸ்டாப்ளிஷான ஃபேக்ட்ரிஸை அபகரிக்கிறதுக்கு வருது. நம்மக்கிட்ட வரவங்க டெக்னாலஜியும் கொடுக்கறதில்ல. நீங்கள் வந்து எந்த காருக்கான டெக்னாலஜி இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் கிடையாது, மொபைலுக்கான டெக்னாலஜி இது வரைக்கும் இந்தியாவில் கிடையாது. எவ்வளோ மொபைல் கம்பெனிஸ் இங்கே வந்தாச்சு, ஏன் டெக்னாலஜி கொடுக்க மாட்டாங்க? நீங்கள் குளோபலைசேஷனில் டெக்னாலஜி வாங்குங்கன்னா டெக்னாலஜி வாங்குறதுல கேபிட்டல் மூலதனம் மட்டும்தான் உள்ளே வருது.
ஆட்கள் கூட போக முடியாது. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு உள்ளே போவதற்கு ஏன் ட்ரம்ப் குளோபலைசேஷனை பேசிய ட்ரம்ப் இன்றைக்கி அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு, ப்ரொடெக்ஷனிசம் பற்றி பேசுகிறார். அப்போ குளோபலைசேஷன் என்பது அவர்களுக்கு வரும்போது அது பிரச்சனையாக இருக்குது. நான் ஆனால் வெளியூருக்கு என்னுடைய மூலதனம் போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா என்னோட நாட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ குளோபலைசேஷன் என்பது அதை வந்து சரியாக புரிந்து கொள்வது என்பது குளோபலைசேஷன் ஆஃப் லேபர் என்பது நம்ம வர இருக்கக்கூடாது. இங்கேருந்து போவது, அங்கேருந்து வருவது, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துவது, டெக்னிக்கல் நாலேஜை பயன்படுத்துவது என்பது வேறு. ஆனால் மூலதனம் போய் அந்த நாடுகளே சீரழித்த வரலாறு தான் இருக்கிறது. இந்த 25 ஆண்டுகள் நீங்கள் எத்தனை நாடுகள் சீரழிந்திருக்கிறது. நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்ட நாடு என்று சொன்னார்கள் குளோபலைசேஷன் வரும்போது. இன்றைக்கி எல்லாம் சீரழிஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்தியா இன்னைக்கு டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து அந்த ஸ்டேட்டஸ் கூட இன்றைக்கி இழந்து நிற்குது. இன்றைக்கி 6.1% தான் க்ரோத்துன்னு சொல்லும்போது அந்த ஸ்டேட்டஸ் கூட இழந்து நிற்குது. ஐடி பூம் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கி 60,000 பேர் 3 கம்பெனியில் மட்டும், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், இன்றைக்கி விப்ரோவில் மட்டும் 60,000 பேர் வேலை இழப்பு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போது இதெல்லாம் அரசு வந்து யோசிக்கணும். அரசு வந்து குளோபலைசேஷன் என்று பேசும்போது இங்கே இருக்கிற மக்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்தாமல் எந்த குளோபலைசேஷனும் நமக்கு பயன் தராது. நீங்கள் லோக்கலில் 120 கோடி பெரிய சந்தை. இந்த சந்தைகளில் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அவன் சந்தைக்கு உருவாக முடியும். இது ரொட்டேட் ஆகிட்டு, இது வேலை வாய்ப்பு உருவாக்கும். இதுதான் இந்தியாவுக்கு முன்னேற்றம். அதை விட்டுட்டு அங்கேருந்து கோதுமைக்கான இறக்குமதி வரையை குறைச்சிருக்காங்க. இன்றைக்கி கோதுமை இறக்குமதி வரையை குறைச்சி இங்கே இருக்கின்ற விவசாயிகள் கோதுமை கொண்டு போய் ரோட்டில் போட்டுறாங்க. இன்றைக்கி இப்போ எல்லாமே மோசமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி குளோபலைசேஷன் தான் இன்றைக்கி உருவாக்கியிருக்கு. எந்த செக்ஷனும் இன்றைக்கி வந்து குளோபலைசேஷனால் பயனடையவில்லை. ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கார்பரேட்ஸ் மட்டும்தான் இதனால் பலனடைந்திருக்காங்க நம்ம பார்க்குறோம். அதனால தான் குளோபலைசேஷன் எதிர்க்கும். குளோபலைசேஷனை கண்மூடித்தனமாக நாங்கள் எதிர்க்கல. குளோபலைசேஷனை வரவேற்கின்றோம். டெக்னாலஜியில் குளோபலைசேஷனை வரவேற்கின்றோம். ரீட்டைல் ட்ரேடில் எதுக்கு குளோபலைசேஷன் வரணும்னு கேட்குறோம். நாங்கள் சில்லறை வர்த்தகம் நம்ம ஊரில் அண்ணாச்சி கடைகள், நம்ம ஊரில் இருக்க அண்ணாச்சி கடைகள் மாதிரி ஒரு எங்கேயுமே இருக்காது. பெட்டி ஷாப்ஸ் ஒரு வேலை போச்சுன்னா உடனே ஒரு பொட்டி கடை தான் திறப்பான். வேலை போச்சுன்னா ஒரு ஆட்டோ தான் ஓட்டுவாங்க. இதுதான் உடனடியாக செய்யக்கூடிய வேலை. ஆனால் அந்த கடைகளுக்கு கூட இன்றைக்கி ரீட்டைல் ட்ரேட் வந்து பெரிய பெரிய கடைகளை கொண்டு வந்து, வால்மார்ட்டை கொண்டு வந்து விட்டு, அதான் எவ்வளோ பேரோட வேலை வாய்ப்புகளை பறிக்கிறீங்க. எங்கே போவாங்க அவன்லாம்? வேலைக்கு இல்லைன்னா அவன் எங்கே போய் சாப்பிடுவான்? எங்கே போய் அவன் பிழைப்பான்? இந்த கேள்வி அட்ரஸ் பண்ணுறதுக்கான குளோபலைசேஷன் இல்லையே. அதனால தான் நாங்கள் குளோபலைசேஷன் இருக்கிறோம். நாங்கள் இப்போது இந்த மாற்றம், இதனோட பாதிப்புகள் அதெல்லாம் பேசும்போது வெளிநாட்டில் இருக்கிற சில விஷயங்களை ப்ரோட்டோக்காலை பார்த்து தான் இங்கேயே நிறைய நம்ம மாடிஃபை பண்ணுறோம். அப்படின்னும் போது இன்சூரன்ஸ் கம்பெனி, சர்வதேச இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அவங்களோட செயல்பாடு, அவங்களோட போக்கு எப்படி இருக்குது சார்? அதாவது சர்வதேச அளவில் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு வேறு கட்டத்துக்கு தாண்டி வந்திருக்கு. உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆரம்பம் எப்படி வந்ததுன்னா அடிமைகளுக்காக தான் இன்சூரன்ஸ் கம்பெனி என்பது உருவாக்கப்பட்டது. அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அதாவது எந்தெந்த நாடுகள்லாம் அடிமைகள் படித்து வச்சிருந்தார்களோ, பிரிட்டன், அப்போ அங்கேருந்துலாம் அடிமைகளை கொண்டு வந்து அவங்க ஊருக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா கப்பலில் கொண்டு வரும்போது ஒரு 300 பேர் ஒரு கப்பலில் ஏற்றிட்டு வருவாங்க. அதோட கெப்பாசிட்டி 100 பேர் தான். இப்போ 300 அடிமைகளை இந்தியாவிலேருந்து ஏற்றி கொண்டு லண்டனுக்கு போய் சேர்றாங்கன்னா அந்த கதவை திறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 250 பேர் தான் அந்த உயிரோடு இருப்பாங்க. ஒரு 50 பேர் இறந்து போயிருப்பாங்க. அப்போ லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன்லன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல லண்டனில் அந்த இடத்துல உட்காந்து டீ குடிக்கக்கூடிய மெர்ச்சன்ட்ஸ்லாம் என்ன முடிவு பண்ண, வணிகர்லாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா ஒரு 50 அடிமைகள் செத்து போகிறாங்க, அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று யோசிப்போம்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் கான்செப்ட் என்பதே அடிமைகளுக்கான இன்சூரன்ஸ் என்ற அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி என்ன வருதுன்னா அதுலேருந்து அப்படியே அடிமைகளுக்கு இருந்து அப்புறம் பொருள்களுக்கு அப்புறம் லைஃபுக்கு இப்படி எல்லாம் பரிணாமம் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கி சர்வதேச அளவில் இன்சூரன்ஸ் எப்படி போயிருக்குன்னா, மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னா, இன்றைக்கி வந்து 2-3 கான்செப்ட், புது கான்செப்ட் என்பது சொல்கிறாங்க. ஒன்று ஜெனிட்டர் இன்சூரன்ஸுங்கிறார்கள். ஜெனிட்டர் இன்சூரன்ஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒரு வால்மார்ட் கம்பெனி இருக்குது. வால்மார்ட் கம்பெனியில் தன்னோட தொழிலாளிகளுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. என்ன நினைப்போம், நம்ம தொழிலாளிகளுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தால் சந்தோஷமாக நினைப்போம். ஆனால் என்னென்னா அந்த தொழிலாளி இறந்து போனால் அந்த குடும்பத்திற்கு நஷ்டஈடு போகாது, வால்மார்ட் கம்பெனி அந்த நஷ்டஈட்டை எடுத்துக்கொள்கிறது. அப்போது வால்மார்ட் தன்னுடைய தொழிலாளியுடைய இறப்புக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. இறந்தாங்கன்னா அவனுக்கு லாபம், வால்மார்ட்டுக்கு லாபம். இது ஒரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்றைக்கி பெரிய அளவில் 90களிலிருந்து வளர்ந்து கொண்டு இருக்குது. இன்னொரு கான்செப்ட் டெத் பூல்னு சொல்கிறாங்க. டெத் பூல் என்ன சொன்னான்னா, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் பேர்லாம் எழுதுவாங்க, இல்லை உலகத்தில் இருக்க செலிபிரிட்டிஸ் பேர்லாம் எழுதுவாங்க. யார் இறந்து போவாங்கன்னு பெட் பண்ணுவாங்க. எல்லோரும் $20 கட்டுவாங்க. யார் கரெக்டாக சாய்ஸ், இந்த வருஷத்தில் யார் இறந்து போகிறாங்க கரெக்டாக சொல்கிறாங்க, லாட்ரி சீட்டு மாதிரி, அவருக்கு அந்த அமௌண்ட் எடுத்து போய்ட்டு ஒரு மேஜர் அமௌண்ட் எடுத்து போய் கொடுக்குறது. அவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஒரு டைப் ஆஃப் இது பண்ணுறாங்க. இன்னொரு டைப் ஆஃப் இருக்காங்க, பயாட்டிக்கல் இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், கேன்சர்னு சொல்லுவாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, 1 வருஷத்தில் அவர் இறந்து போயிடுவார்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு 15 வருஷம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பார். அப்போ ஒரு வருஷத்தில் இறந்து போகிறான்னு சொன்னார்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கிட்டு அந்த இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்கிறவர்கிட்ட 50,000 காசை கொடுத்துருவார். 1 லட்ச ரூபா பாலிசியை வாங்கிப்பார், 50,000 காசை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறது. அப்போ அவர் எவ்வளோ சீக்கிரத்தில் இறந்து போகிறாரோ அவ்வளோ சீக்கிரத்தில் 1 லட்ச ரூபா இவருக்கு வந்துடும். அவர் குடும்பத்துக்கு போகாது, இவருக்கு வந்துடும். ஆனால் இவர் அட்வான்ஸாக 50,000 கொடுத்துருது, 20,000 கொடுத்துருது, என்டையர் அமௌண்ட்டை இவர் எடுத்துகிட்டு போகிறது. இப்படி புது பரிணாமங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. நமக்கு என்ன பயமாக இருக்கிறது என்றால், ஏஐஜி போன்ற திவாலான கம்பெனிகள் தான் இந்தியாவில் இன்றைக்கி திறந்திருக்கிறது. அப்போ இது போன்ற கான்செப்ட் இந்தியாவுக்கு வந்தால், அடிமைகளிலிருந்து இன்சூரன்ஸ் கான்செப்ட் பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ந்துருக்கும் போது மீண்டும் அடிமைகளுக்கான இன்சூரன்ஸாக மாறிடுமோன்னு பயமாக இருக்குது.
எப்படி வால்மார்ட் தன்னோட தொழிலாளிகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி அவங்களே எடுத்துக்கிறாங்களோ, அன்றைக்கி அடிமைகள் அப்படி தான் பண்ணாங்க, அடிமைகளை கொண்டு வர வணிகர்கள் அப்படி தான் பண்ணாங்க, அதே போல் நிலைமை இன்றைக்கி உருவாகிடுமோன்ற பயம் இருக்குது. அப்போது சர்வதேச அளவில் காப்பி அடிக்கிறது என்பது டெக்னாலஜி மட்டும் காப்பி அடிக்கல, அதோடைய மோசமான விளைவுகளும் காப்பீடிக்கக்கூடிய ஏற்பாடாக பின்னால் வருங்கிற பயம் நமக்கு இருக்குது. அதனால தான் சர்வதேச அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, அது எதிர்க்கப்பட வேண்டிய சிஸ்டம் என்றால் அதே சிஸ்டத்தை இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் என்பது நடந்து கொடுக்குது. அப்போது இது மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு, யார் எப்போ சாவான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்டே இருப்பான். அதுதான் அந்த இன்சூரன்ஸோட கான்செப்ட். அது சரியான கான்செப்டாக இருக்க முடியாதுல்ல. பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு அதோட சேவை எவ்வளோ தூரம் மக்களை போய் சேர்ந்துருக்கு, அதில் காப்பீட்டு நிறுவனத்தோட பங்களிப்பு என்னவாக இருக்குது, இது உருவான விதம் சார்ந்தும் இன்றைக்கி அதோட நிலைப்பாடு எங்கே போயிட்டுருக்கு, இதோட விளைவுகள் பெரிய ஒரு விரிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற சூழலில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்குன்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக ஒவ்வொரு நாளுமே வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கோலார் தங்க வயல் பற்றி நாம் எல்லோரும் அறிவோம். அது கர்நாடக மாநிலத்தில் இருந்தாலும் கோலார் தங்க வயலில் இன்றைக்கும் 80% தமிழர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் கோலார் தங்க வயலுக்கு போனால் வருகிற போதே தங்கத்தை அள்ளி கொண்டு வந்து விடலாம் என்பது போன்ற வேடிக்கையான நினைப்புகள் உண்டு. ஒரு துளி தங்கத்தை கூட அந்த சுரங்கத்தில் வேலை பார்க்கிறவர்கள் வெளியே எடுத்து வந்து விட முடியாது என்பது வேறு. ஆனால் தோண்டிய இடமெல்லாம் தங்கம் கிடைக்கிறது என்றால் அது அந்த பகுதியிலே தான் கிடைத்தது. அதை கண்டறிந்தவர்கள் முதலில் வெள்ளைக்காரர்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே ஜான் வாரன் என்கிற ஒரு இராணுவ அதிகாரி இந்த பகுதியிலே தங்கம் இருக்கிறது என்பதை கண்டு அறிந்து ஒரு விஞ்ஞான ஆய்வின் மூலம் அந்த முடிவுக்கு வந்து அங்கே தோண்டி தங்கத்தை எடுப்பதற்கு வெள்ளையக்கார அரசிடத்திலே அவர் அந்த அனுமதியையும் பெற்றார். ஆனால் தங்கத்தை தோண்டி எடுப்பது என்பது அத்தனை எளிதன்று. பூமிக்கு அடியிலே இருக்கிற எந்த கனிவளத்தையும் எளிதில் தோண்டி எடுத்து விட முடியாது. அது நிலக்கரியாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி. அது படுக்கையாக தங்க இழைகள் ஓடும். கோலார் தங்க வயல் ஒரு காலத்தில் உண்மையான தங்க வயலாக இருந்தது. இன்றைக்கு வெறும் பெயரளவிலே தான் தங்க வயலாக இருக்கிறது. 2000 ஆண்டில் அந்த தங்கச் சுரங்கத்திலே தங்கம் எடுக்கும் பணியை அரசு நிறுத்திவிட்டது. 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 1983 அந்த தங்கச் சுரங்கத்தை மூடுவது என்கிற முடிவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலாளர்கள் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டார்கள். எனவே 1880க்கு இடையில் தொடங்கிய அந்த திட்டம் 1902 முதலாக ஜான் டெய்லர் என்பவரால் முதல் தங்கம் எடுக்கப்பட்ட அந்த ஆண்டிலிருந்து பார்த்தால் ஏறத்தாழ 1 நூற்றாண்டு காலம் அது வாழ்ந்தது. அதற்கு பிறகு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு 35,000 தொழிலாளர்கள் வேலை பார்த்த இடத்தில் 2000 ஆண்டில் 3000 தொழிலாளர்கள் தான் வேலை பார்த்திருக்கிறார்கள். அந்த 3000 பேரினுடைய வேலையும் 2000 ஆண்டோடு முடிவடைந்து போய்விட்டது. இன்றைக்கு அந்த பிஜிஎம்எல் என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனம் இல்லை. அங்கே தங்கம் தோண்டி எடுக்கப்படவும் இல்லை. கோலாரிலே தங்கம் எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஊரினுடைய பெயரில் மட்டும் இருக்கிறது. கோலார் தங்க வயல் என்று அந்த ஊருக்கு பெயர். தமிழர்கள் அதிலும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள்தான் மிக கூடுதலாக இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய மனநிலையிலே ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டுமானால், ஒடுக்கப்பட்ட அந்த உழைக்கும் மக்கள் காலில் செருப்பு அணிவதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டவர்கள். நம்முடைய சமூகத்தினுடைய நிலை அப்படித்தான் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கும் பெரிதாக மாறிவிடவில்லை என்றாலும் அன்றைக்கு இருந்த நிலையை விட இப்போது எவ்வளவோ போராடி நாம் முன்னுக்கு வந்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் காலில் செருப்பு அணியக்கூடாது. ஒடுக்கப்பட்ட உழைப்பாளிகள் மட்டுமல்ல, ஒடுக்கப்படாத இனத்தில் முன்னேறிய சாதி என்று சொல்லப்படுகிற இனத்தில் பிறந்திருந்தால் கூட பெண்கள் காலிலே செருப்பு அணிவதற்கு 1930-40 வரைக்கும் ஒரு சமூக தடை இருந்தது. அதற்கு சட்டம் எதுவும் இல்லை. அணியக்கூடாது என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை. ஆனால் அதற்கான சமூக தடைகள் மிக வெளிப்படையாகவே இருந்தன. ஒரு குறிப்பிட்ட சில சாதிகளைச் சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் தோளில் துண்டு போடக்கூடாது, இடுப்பிலே தான் கட்டிக்கொள்ள வேண்டும் அல்லது கக்கத்திலே தான் வைத்துக்கொள்ள வேண்டும். அவனுடைய தோள் அவனுடைய துண்டு. ஆனாலும் அதை போட்டுக்கொள்வதற்கு அவன் பிற சாதியினரிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்கிற நிலைதான் சமூகத்தில் இருந்தது.
அப்படிப்பட்ட மக்கள் கோலார் தங்க வயலுக்கு போகிற போது வெள்ளைக்காரர்கள் காலில் செருப்பு பூட்ஸ் போட்டுக்கொண்டு, பூட்ஸ் என்பது தமிழனுக்கு புதியதல்ல, பழைய சங்க இலக்கியத்தில் 10 பாட்டில் ஒரு இடத்தில் அடி புதை அரண் என்று ஒரு சொல் இருக்கிறது. பாதம் புதைந்து கொள்ளுகிற, பாதத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு காலணி, அது பூட்ஸ் தான், அதற்கு வேறொன்றும் இல்லை. அடி புதை அரண் என்று அந்த வரி சொல்லுகிறது. அப்படி காலுக்கு செருப்பு போட்டிருந்தவர்கள்தான் தமிழர்கள். பிறகு ஒரு காலகட்டத்தில் எல்லாம் மாறிப்போய் செருப்பு அணிவதற்கு கூட சாதி தடையாக இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் கோலார் தங்கவயலுக்கு போன போது நாங்கள் இந்த அடிப்புதை அரணத்தை, அதாவது பூட்ஸை அணிந்து கொள்ளுகிறோம் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிற நிலை கூட ஏற்பட்டது. ஆனால் அந்த வேலையைப் போல ஆபத்தான வேலை எதுவும் இல்லை. பல 100 அடிகளுக்கு கீழே, பூமிக்கு கீழே போக வேண்டும். போனால் அங்கே இருக்கிற வெப்பத்தினுடைய அளவு என்ன என்று கேட்டால் 160 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போதெல்லாம் நாம் பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் 9 இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி விட்டது, 11 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி விட்டது என்றெல்லாம் நாம் செய்திகளை படிக்கிறோம். ஆனால் தங்கச் சுரங்கத்துக்குள்ளே போனால் இருக்கிற குறைந்த வெப்பத்தின் அளவு 160 டிகிரி தான். 100ம் 160ம் பக்கம் என்று கருதிவிடக்கூடாது. 120 டிகிரி வெயில் வந்துவிடுமானால் அதற்கு பிறகு நாம் அண்மையிலே கூட பார்த்தோம், தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தோம், ஆந்திராவிலே 122 டிகிரி வெயில் அடித்த இடத்தில் முட்டையை ஊற்றி வெயிலில் காட்டினால் அது ஆம்லெட்டாக மாறிவிட்டது. எனவே 122 டிகிரியிலேயே அவ்வளவு கடுமை என்றால் பூமிக்கு அடியில் போனால் 160 டிகிரி தான் குறைந்த அளவு வெப்பம். மேலும் கீழே போக போக வெப்பத்தின் அளவு கூடும். எனவே உள்ளே குளிர் நீர் வீசி அந்த குளிர் நீரும் கூட அனல் காற்றாக அடுத்த நிமிடமே மாறிவிடுகிற அளவுக்கு மிக கொடுமையான ஒரு வாழ்க்கையைத்தான் அந்த தொழிலாளர் தோழர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். லிவிங் டேஞ்சரஸ்லி என்று ஆங்கிலத்திலே ஒரு நாவல் உண்டு. ஆபத்துக்கு இடையிலேயே வாழ்வது, வாழ்க்கையில் ஆபத்து வந்து போவது வேறு, ஆபத்துகளுக்கு இடையிலேயே வாழ்வது வேறு. லிவிங் டேஞ்சரஸ்லி என்று சொன்னால் அது இந்த சுரங்க தொழிலாளர்களுக்குத்தான் பொருந்தும். அவ்வளவு கடுமையான வேலையாக இருந்தாலும் கூட தங்களுக்கென்று ஒரு வேலை இருக்கிறது, வாழ்வில் ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு பயணித்த அந்த தோழர்களினுடைய அத்தனை கனவுகளும் 2000 ஆண்டில் நொறுக்கப்பட்டு விட்டன. அப்போது வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். எதற்காக அந்த தங்க வயல் மூடப்பட்டது? இந்த கேள்வி இன்னமும் முழுமையாக விடையளிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு செய்தி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. 1980களிலிருந்தே தங்கத்தின் விலையை விட தங்கத்தை எடுப்பதற்காக செலவு கூடுதல் என்று அரசு கணக்கிட்டது. அன்றைக்கு தங்கம் ஒரு கிராம் 200-300 ரூபாய் இருந்த காலம். இன்றைக்கு ஒரு கிராம் ஏறத்தாழ 3000 தொட்டு இருக்கிறது. எனவே அன்றைக்கு இருந்த தங்கத்தின் மதிப்பில் எடுப்பதற்காகிற செலவு கூடுதலாக இருக்கிறது என்று கருதித்தான் அரசாங்கம் அதை மூடிவிடுவதாக முடிவெடுத்தது. என்ன ஒரு முக்கியமான செய்தி என்றால், ஒரு தனியார் நிறுவனம் நாம் இவ்வளவு முதல் போடுகிறோம், எவ்வளவு லாபம் வருகிறது என்று பார்ப்பது சரி. ஆனால் அரசாங்கம் ஒரு வட்டிக்கடை நடத்துகிற நிறுவனம் இல்லை, வெறும் லாபத்தை மட்டும் கணக்கு பார்க்கிற நிறுவனம் இல்லை. மக்கள் நல வாழ்வு என்பதுதான் அரசாங்கத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே தங்கத்தை இன்றைக்கு எடுத்து வைத்திருந்தால் என்றைக்கும் அதனுடைய மதிப்பு கூடுமே தவிர குறையாது. போதுமான அளவுக்கு தங்கம் நம் இருப்பிலே இருக்குமானால் உலகத்தினுடைய மற்ற நாடுகளே நம்மை மதிக்கும். ஆனால் எப்படியோ ஒரு தவறான முடிவை எடுத்து அந்த தங்க வயலை மூடுவதென்று ஏற்பாடு ஆனதற்கு பிறகு கடந்த 17 ஆண்டுகளாக அந்த ஊரில் இருந்த தமிழர்கள் பலர் வேறு ஊர்களுக்கு சென்று விட்டார்கள். இன்றைக்கும் அங்கே இருக்கிற தமிழர்கள் வேறு வேறு பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்க வயல் என்பதே கோலாரிலே இல்லை. எனவே இப்படி இந்தியாவினுடைய பொருளாதாரம் பல்வேறு விதமான வழிகளில் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தால் மூடப்பட்டு அது திசை மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒன்றுதான் இந்த கோலார் தங்க வயல். அவ்வளவு பெரிய சுரங்கம், அத்தனை நீளம், அத்தனை அகலம், அத்தனை ஆழம், அவ்வளவு பெரிய சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட தங்கம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி இருக்கும், தமிழர்களின் வாழ்விலும் ஒரு புதிய தெம்பை கூட்டியிருக்கும். ஆனால் அங்கே தமிழர்கள்தான் 80% பணியாற்றினார்கள் என்கிற காரணத்தினாலோ என்னவோ மத்திய அரசு அதிலே போதிய கவனத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. மீண்டும் இப்போது தங்கம் விலை கூடியிருக்கிற நேரத்தில், உலக சந்தையிலே தங்கத்தினுடைய மதிப்பு கூடியிருக்கிற நேரத்தில்
மீண்டும் கோலாரில் தங்க வயல் மீண்டும் அந்த பணிகள் தொடங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை அந்த மக்களிடத்தில் வலுவாக இருக்கிறது. அரசாங்கத்தின் காதுகளில் கேட்குமா என்று தெரியவில்லை. பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம் உடலிலும் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதனால் நாம் சில வியாதிகளுக்கு உள்ளாகிறோம். இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம், அந்த வியாதிகளிலிருந்து நாம் எப்படி விடுபடலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தின் மருத்துவம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள். அதாவது வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா லிவர், கல்லீரல் வந்து வலது பக்கம் மேல் பகுதியில் இருக்குது. அதில் வந்து பித்தப்பை அட்டாச் ஆகிருக்கும், பித்தப்பை. அது லிவரில் தான் பித்த நீர் உற்பத்தி ஆகும். அந்த பித்த நீர் வந்து கீழே பித்த நாளம் வழியாக சிறுகுடலுக்கு சென்றடையும். அந்த பித்த நாளத்தில் நம்ம வந்து இங்கிலீஷ் என்ன சொன்னால் காமன் பைல் டக்ட்னு சொல்லுவோம். பித்த நாளம், காமன் பைல் டக்ட். அந்த பித்த நாளத்தில் சைடில் ஒரு பை அட்டாச் ஆகிருக்கும், அதுதான் பித்தப்பை. பித்தப்பை பெரிய ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன ஆகுன்னா சம்டைம் வந்துங்க, அதாவது லிவரில் உற்பத்தி ஆகிற பித்த நீர் வந்து பித்தப்பைக்கும் வரும், பித்தப்பையிலேருந்து பித்த நீர் வந்து பித்த நாளம் வழியே கீழே போகும். சம்டைம் வந்து சில ரீசன்னால் என்ன ஆகுன்னா அந்த பித்தப்பை வந்து கன்ட்ராக்ஷன் போயிடும். அதனால் என்ன ஆகுன்னா உள்ள பித்தப்பையில் கற்கள் உண்டாகும். சிறுநீரகம், கிட்னியில் வந்து ஒரு கல் உற்பத்தி ஆகுதுன்னா முக்கியமான காரணம் வந்து நம்ம சரியாக தண்ணி குடிக்கலைன்னா கல் ஃபார்ம் ஆகும். தண்ணி நல்லா குடித்தோம்னா கல் ஃபார்ம் ஆகாது. அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். பித்தப்பையில் கல் வந்து நம்ம கையில் இல்லை. இந்த உணவு சாப்பிட்டா வராது, இந்த உணவு சாப்பிட்டா கண்டிப்பாக பித்தப்பையில் கல் உண்டாகும், இதெல்லாம் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணோம்னா, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருந்தோம்னா பித்தப்பை கற்கள் உண்டாகாது அப்படின்லாம் எந்த காரணமும் கிடையாது. எந்த வயசுலேயும் பித்தப்பை கற்கள் வரலாம். ஆனால் என்னென்னா சின்ன வயசில், அதாவது ஒரு 10-12 வயசுக்குள்ளே வந்து சின்ன குழந்தைக்கு வந்து பித்தப்பையில் கற்கள் வருது அப்படின்னா சம்டைம் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து பிளட்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பிளட்டில் வந்து சம்டைம் வந்து ஹீமோலைசிஸ், அந்த இரத்த அணுக்கள் வந்து உடையிற மாதிரி சில கண்டிஷன் இருக்குது. அந்த ஐடிபி, அதாவது இடியோபதி த்ரோம்போசிட்டிக் பர்பியூரா, தலசிமியா, இந்த மாதிரி சில வியாதிகள் இருக்குது, ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள். அதில் என்ன ஆகுன்னா ரத்த அணுக்கள் வந்து சீக்கிரம் உடஞ்சி அதனால் வந்து வெளியே வர்ற பிக்மெண்ட்ஸ் வந்து கல்லாக ஃபார்ம் ஆகி அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா பித்தப்பையில் கல் இருக்கும். 100 குழந்தைங்களுக்கு வந்து பித்தப்பையில் கல் உண்டாகுது அப்படின்னா அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-7 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா பிளட்டில் ஃபால்ட் இருக்கும். பட்டு குழந்தைங்களுக்கு இல்லாமல் பெரியவங்களுக்கு வந்து எந்த காரணமும் இருக்காது, பித்தப்பையில் கல் வரும். பித்தப்பையில் கல் வந்தால் நம்ம என்ன அறிகுறி இருக்கும்? அதாவது பித்தப்பையில் கல் இருந்தால் எல்லாத்துக்கும் அறிகுறி இருக்குன்னு அவசியம் கிடையாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு ஆயிடுச்சு, ஒரு மாஸ்டல் செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க, வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணுறப்போ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் எல்லா உறுப்புகளும் நல்லாயிருக்கும், ஆனால் பித்தப்பையில் கல் இருக்குது. இதே சில பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் வருவாங்க, சிவியர் வலி, வயிற்று வலி எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா மேல் வயிற்றில் வலி இருக்குது, அந்த வலி வந்து அப்படியே பின்னாடி முதுகு வலி பரவுது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனோட ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அந்த பித்தப்பையில் இருக்க கல் வந்து ஒரு கல் என்ன ஆகுன்னா அந்த பித்தப்பையும் பித்த நாளும் சேரும் பகுதியில் அந்த காம்பில் போய் அந்த கல் அடப்பட்டுரும். நம்ம வந்து இம்பேக்டட் ஸ்டோன் சொல்லுவோம். அந்த கல் வந்து அந்த காம்பில் போய் அடப்பட்டனால என்ன ஆகுன்னா பித்தப்பை நல்லா வீங்கிரும், தேங்காய் சைஸுக்கு நல்லா வீங்கி உள்ளே என்ன ஆகுன்னா ஃபார்ம் ஆயிரும், பஸ். நம்ம வந்து என்ன சொல்லணும்னா எம்பைமா கால் பிளாடர், அதாவது பித்தப்பை சைலண்டாக அவங்களுக்கு அது ஸ்கேனே பண்ணாத சில நபர்கள் சடனாக வயிற்று வலியோடு வந்தப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா பித்தப்பையில் கல் அடப்பட்டு பித்தப்பை வீங்கி பித்தப்பை சீபிடிச்சிருக்கும். இதே அந்த நபர் வந்து சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா சிவியர் வலி கூட இருக்காது, வலி கொஞ்சமாக இருக்கும்பாங்க, ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா பித்தப்பை ஃபுல்லாக வீங்கி இருக்கும். பட் உள்ள சர்ஜரி பண்ணி பார்த்தோம்னா பித்தப்பையில் ஃபுல்லாக பஸ்ஸு கூட இருக்கும், ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வெளியே பெருசாக தெரியாது. பித்தப்பையில் கல் வந்து என்ன ஆகுன்னா கல் வெளியே மூவ் ஆகிறப்போ ஒன்று அந்த காம்பில் அடப்பட்டுச்சுன்னா பித்தப்பை வீங்கிரும், நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி வீங்கிரும். அதே சம்டைம் வந்து பித்தப்பையில் இருக்க கல் வந்து அந்த காம்பு வழியாக வெளியே வந்து பித்த நாள பாதையில் போய் அடப்பட்டுரும். அந்த பித்த நாள பாதையில் அடப்பட்டுருச்சுன்னா நான் முதல் என்ன சொன்னேன், அதாவது லிவரில் தான் பித்த நீர் உற்பத்தி ஆகி அந்த பித்த நீர் பித்த நாளம் வழியாக தான் கீழே போகுதுன்னு சொன்னோம். அந்த பித்த நாள பகுதியில் போய் அந்த கல் மாட்டிருச்சு அப்படின்னா லிவர் நல்லாயிருக்கும்,
பித்த நீர் நார்மலாக சுரக்கும். ஆனால் அந்த சுரந்த பித்த நீர் கீழே குடலுக்கு போக முடியாது, அந்த கல் பிளாக் ஆயிரும். அதனால் வந்து பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜாண்டிஸோட ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ 2-3 நாளாக ஜாண்டிஸ் இருக்குங்க, மஞ்சக்காமலை இருக்குது, யூரின் மஞ்சளாக போகுது, வயிற்று வலி இருக்குது, சம்டைம்ஸ் ஈவன் காய்ச்சல் இருக்குது. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா பித்தப்பையில் ஃபுல்லாக கல் இருக்கலாம், ஒரு கல் 2 கல் வந்து வெளியே வந்து பித்த நாள பாதையில் அடைச்சிருக்கலாம். அதுதான் காரணம் அந்த நபருக்குரிய ஜாண்டிஸ். இதே அந்த கல் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போய் குடலில் சேர்ற பகுதியில் போய் மாட்டிடுச்சுன்னா ஜாண்டிஸும் வந்துடும், கணையம் பேங்க்ரியா சொல்லுவோம், அந்த கணையமும் வீங்கிடும். ஸோ கணையம் வீங்கின பேஷண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிவியர். அதாவது பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படிங்கிறது கணையம் வீங்கினது. எதனால் வீங்குச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் பித்தப்பையிலேருந்து வெளியே வந்து பித்த நாள பாதையில் அடப்பட்டனால கணையம் வீங்கிருச்சு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ், ஈவன் ஐசியூவில் 1 or 2 வீக்ஸ் இருந்து ரொம்ப சிவியர். ஸோ பித்தப்பையில் கற்கள் இருக்குது, அது வந்து ஸ்கேனில் தெரிஞ்சிருக்கு, இதனால் வரைக்கும் வலி வரல, நான் என்ன பண்ணுறது? வலி இல்லை, நம்ம ரொட்டீன் ஸ்கேனில் பித்தப்பையில் கல் கண்டுபிடிச்சிட்டோம், இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இதனால் வரைக்கும் தெரியல, ஓகே, தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும் டெஃபினட்டாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன காம்ப்ளிகேஷன்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் இருந்தாலே அந்த பித்தப்பை வியாதியான பித்தப்பை தான். ஸோ ஒரு பித்தப்பையில் ஒரு கேன்சர்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேன்சர் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பித்தப்பையில் கல் இருக்கிற அந்த பித்தப்பையில் தான் வருதே தவிர நார்மல் பித்தப்பையில் மேக்ஸிமம் வரதில்லை. ஸோ வியாதியான பித்தப்பை சில வருடங்கள் வயிற்றில் இருந்தாலே அதில் கேன்சர் வரலாம். அந்த கல் பிளாக் ஆகி பித்தப்பை வீங்கி உள்ள சி ஃபார்ம் ஆகலாம், இல்லை கல்லுனால் காமால வரலாம், இல்லை கணையம் பேங்க்ரியாஸ் அட்டாக் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பித்தப்பை கற்கள்னால் வரும். சில பேர் கேட்பாங்க, இந்த கல் சைஸ் முக்கியமா? ஸோ இது வந்து கிட்னி கல் கிடையாது. கிட்னியில் தான் வந்து சின்ன கல்லாக இருந்தால் ஒரு லெஸ் தென் ஒரு 7 மில்லிமீட்டர் 8 மில்லிமீட்டர் கம்மியாக சின்ன கல்லாக இருந்தால் தானாக கீழே யூரின் பார் பார்த்தீங்கன்னா தானாக கீழே போயிடும். பித்தப்பை அப்படி கிடையாது. ஒரு கல் இருந்தாலும் சரி, 100 கல் இருந்தாலும் சரி, அந்த கல் 2-3 மில்லிமீட்டர் சின்ன கல்லாக இருந்தாலும் சரி, இல்லை 20 மில்லிமீட்டர் சைஸில் பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் ஒன்று தான். என்ன ட்ரீட்மெண்ட்? அந்த வியாதியான அந்த பித்தப்பையோடு சேர்த்து அந்த கல்லை எடுத்துடணும். கல்லை மட்டும் எடுக்கிறது வைத்தியம் கிடையாது. அந்த கல் இருக்கக்கூடிய வியாதியான அந்த பித்தப்பையை எடுக்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ 990க்கு முன்னாடி உலகம் ஃபுல்லாக இந்த பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா வயிற்றின் மேல் பகுதியில் பெரிய ஒரு தழும்பு இருக்கும், பெரிய ஒரு ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணி தான் பித்தப்பை எடுக்கணும். ஸோ 990 தான் ஃபஸ்ட்டு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, வயிற்றில் கேமரா நுண்துளைகள் மூலமாக கேமரா செலுத்தி பண்ணப்பட்ட முதல் ஆப்ரேஷன் வந்து பித்தப்பை ஆப்ரேஷன் தான். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஷண்ட் வந்து சிவியராக காம்ப்ளிகேஷன் இல்லை, பித்தப்பையில் கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், அப்பப்போ லைட்டாக தான் வலி வரும், சிவியர் அதுக்கு வலி வரல அப்படின்னா டெஃபினட்டாக லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மூலமாக ஒரே நாளில் காலையில் வந்தாங்கன்னா மத்தியானம் லேப்ரோஸ்கோபிக் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ ஒரு வைத்தியம் பண்ண ஃபீலிங்கே அவங்களுக்கு வராது. சில பேருக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சார் டாக்டர் நான் ஸ்கேனில் வந்து கல் பார்த்துருக்குறேன், பட் நான் எத்தனை நாள் சேஃபாக இருக்க முடியும், எத்தனை நாள் கழிச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் எந்த மெடிசனும் கிடையாது. பித்தப்பையிலேருந்து அவ்வளோ கல் இருக்குது, எந்த கல்லும் வெளியே வரக்கூடாது, அப்படி வராத மாதிரி சில மெடிசன் கொடுத்தோம்னா நம்ம அவாய்ட் பண்ண முடியும்னு எந்த மெடிசனும் கிடையாது. பேஷண்ட்ஸ் லக் இருந்தால் அந்த கல் வெளியே பிளாக் ஆகாமல் சைலண்ட்டாக இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து நான் பல பேரை பார்த்துருக்குறேன், டாக்டர் நம்ம அடுத்த வாரம் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் அவன் தெரியாமல் இருந்திருக்கு, ஸ்கேனில் பித்தப்பை கல்லுன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் 3 டேஸில் 3-4 நாளில் திருப்பி வந்துடுவாங்க, காமலையோடு வருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துங்க, டாக்டர் பித்தப்பை கல் ஸ்கேனில் பார்த்துருக்குறேன், 2 வருஷமாக அப்படியே தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, நான் எதுக்கு பண்ணணும்? என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துங்க, பித்தப்பையில் கல் இதனால் இந்த பீரியடில் கீழே போய் காம்ப்ளிகேஷன் வரும்னு கிடையாது. பட்டு ஆல்வேஸ் அட் ரிஸ்க்கு. காம்ப்ளிகேஷனான பித்தப்பை வந்து எத்தனை பேர் லாஸ்ட் 25 வருஷமாக பார்த்துருக்குறேன், ரொம்ப ரொம்ப சிவியர். பித்தப்பையில் சி ஃபார்ம் ஆகி அந்த சி பிளட்டில் மிக்ஸ் ஆகிறது, பித்தப்பையில் சி ஃபார்ம் ஆகி பித்தப்பை பஸ்ட் ஆகிறது, காமலை ஆகிறது, பேங்க்ரடைட்டிஸ்னால் வந்து ஐசியூவில் அட்மிஷன் ஆகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட்டட் சொல்யூஷன் கிடையாது. ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு நாள் சிகிச்சை தான், லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை. அது மூலமாக வந்து ஒரு சிம்பிளான தீர்வு இருக்குது, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறப்போ ஏன் காம்ப்ளிகேஷன் உண்டாக்கி நம்ம அறுவை சிகிச்சை பண்ணணும்? ஸோ பெட்டர் வந்து உரிய நேரத்தில் உரிய டெஸ்ட்டு பண்ணி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா காம்ப்ளிகேஷன் வரக்கு முன்னாடியே லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக டே கேர் சர்ஜரி பண்ணி
அடுத்த நாள் வீட்டுக்கு போக முடியும். சில நாட்களில் நம்ம வந்து பழைய மாதிரி ரொட்டீன் வாழ்க்கையை வாழ முடியும். பித்தப்பை கற்கனால உண்டாகக்கூடிய எல்லா காம்ப்ளிகேஷன் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.